Good morning students. Rdbms second unitல நம்ம பார்க்க போறது வந்து MySQL administrations and database designs. பார்க்க போற நம்ம first module 1 வந்து MySQL. So MySQL இந்த இதில் வந்து நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போறோம்னா introductions and features of MySQL, downloading and installing the MySQL, starting and stopping connections to the MySQL server, accessing the MySQL. So accessing the MySQL க்கு வந்து ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம access பண்ணலாம். ஒன்று வந்து MySQL command line client, இன்னொன்று வந்து desktop tools, that means MySQL Workbench. ஒன்னொன்று access பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, PHP my admin மூலமாகவும் பண்ண முடியும். So MySQL நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி MySQL நம்ம இன்ட்ரடக்ஷன் மாதிரி this is the free OS, free software. The free software purpose வரும்போது this is the Rdbmsல வந்து we can small and big businessக்குமே we can using on the MySQL வந்து யூஸ் பண்ணுறாங்க. So this is the database Rdbms வந்து web based software applications-க்காக பேஸ் பண்ணதா இந்த SQL structure. So இந்த SQL structure வந்து இந்த MySQL வந்து you can using it. So actually இந்த MySQL வந்து டெவலப் பண்ணது வந்து we can develop a distributed and supported by the switch companies. அந்த Oracle in 2008 வந்துலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து features of MySQL. So features வரும்போது வந்து is a fast and easy to use on the Rdbms, small and big. That means small mean பண்றது வந்து we can storing the data in thousands records. In big data we can meaning it we can storing on the millions of data to be stored. In MySQL released under on open source license, that means it is free. It is very powerful, that meanings for large subset of the functionality and most expensive and powerful database packages வந்து இதில் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. is a standard of the well known SQL data language. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து SQL ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜஸ் வந்து இதில் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் அந்த மெனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும். அட் த சேம் டைம் மெனி லாங்குவேஜஸ் இட்ஸ் சப்போர்ட்டிங் இட். PHP, Perl, C++, Java, etc. இந்த மல்டிபிள் மெனி லாங்குவேஜஸுமே MySQL வந்து சப்போர்ட் பண்ணும். இஸ் a very easy, very quickly and works well as the large data set. And we can friendly about the PHP used for the web development. நார்மலாக வந்து PHP வந்து ஃப்ரண்ட் எண்டாக இருந்துச்சுன்னா பேக்அண்ட் வந்து மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த வெப் டெவலப்பர் பேக்அண்டுக்கு வந்து MySQL தான் யூஸ் பண்ணாங்க. we can easy to connect, easy to access, etc. So it's supporting the large databases up to 50 million rows or more in the table. அதாவது இந்த MySQL வந்து in single column, that means single row, we can store the 1 dB data. 1 dB data வரைக்கும் வந்து நம்ம ஒரு சிங்கிள் காலத்தில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இட் இஸ் கஸ்டமைசபிள். ஸோ டவுன்லோடிங் அண்டு இன்ஸ்டாலிங் த MySQL. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு MySQL இன்ஸ்டாலிங் இந்த லிங்க்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஸ்ஃபுல் நம்ம டவுன்லோட் பண்ணது வந்து we can storing டிஸ்கில் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்து வந்து நம்ம ரன் பண்ணுறோம். மேக்ஸிமம் இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது வந்து உடைய மெயின் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னென்னு பார்த்தோம்னா ரூட். ஸோ ரூட்டுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ரூட்டுன்னு சொல்லி இருக்கும். அதுக்கு வந்து பாஸ்வேர்டு நம்ம ரூட் இருக்கும். சப்போஸ் we can சேஞ்ச் பண்ண நினைக்கும் போது அந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் we can start from the systems. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் த கனெக்ஷன்ஸ் டு த MySQL server. ஸோ இது வந்து this is the one method of connecting to the MySQL. ஸோ அதுக்கு நான் இதில் வந்து பார்க்கும்போது வந்து ஸ்டார்ட் ப்ரோக்ராமில் MySQL கமாண்ட் லைன் கிளைண்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஒன் மெத்தட். அனதர் மெத்தட் என்னென்னு பார்க்கும்போது வந்து இன் திஸ் கமாண்ட் நார்மலாக வந்து ரன் போட்டோம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாகவும் நம்ம என்ட்ரி ஆகி அதில் இருந்துமே நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா MySQL வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து MySQL -u user -p password. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாகவும் நம்ம வந்து MySQL வந்து கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். பட் இந்த இதுக்கு வந்து நம்ம பேக்கெட்டில் வந்து நம்ம ரன் பண்ண வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தோம்னா XAMPP சர்வருங்கிறத வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கணும்.
ஸோ இது வந்து ஆக்சஸிங் த மை எஸ்கியூஎல் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வேஸ் இருக்குது. ஒன்று வந்து கமாண்ட் லைன் கிளைண்ட். ஸோ கமாண்ட் லைன் கிளைண்ட் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது. திஸ் இஸ் த கமாண்ட் மோடில் வந்து நம்ம we can using ஸோ அந்த தட் மீன்ஸ் கிரியேட்டிங் த டேபிள் வந்து கொரி மூலமாக நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து வெப் இன்டர்ஃபேஸஸ். தட் மீன்ஸ் பிஹெச்பி மை அட்மின் மூலமாகவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டா பேசஸ் தட் மீன்ஸ் டேபிள்ஸஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிஹெச்பி மை அட்மின் வந்து நம்ம வெப் ப்ரௌசர்ஸில் வந்து we can ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி இந்த எக்ஸாம் சர்வர்ஸ் யூஸ் பண்ணும்போது we can run it. ஸோ அதுக்கு பார்க்கும்போது வந்து நம்ம ப்ரௌசரில் லோக்கல் கோஸ்ட் இந்த மீன் பண்ணி பிஹெச்பி மை அட்மின் சொல்லி போட்டோம்னா நம்ம அது மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டேட்டா பேசஸ் வந்து டேபிள்ஸஸ் இது எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுதான் இந்த வெப் இன்டர்ஃபேஸஸ். ஸோ திஸ் இஸ் த டெஸ்க்டாப் டூல்ஸ். டெஸ்க்டாப் டூல்ஸ் இன் MySQL Workbench. ஸோ இந்த MySQL Workbenches பார்க்கும்போது இஸ் சப்போர்ட்டிங் த மெனி திங். அதாவது என்ன ப்ரொவைட்ஸ் பண்ணி பார்த்தோன்னா டேட்டா மாடலிங், SQL டெவலப்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் டூல்ஸ் ஃபார் சர்வர் கான்ஃபிகரேஷன்ஸ், யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், பேக்கப் எக்ஸட்ரா. ஸோ இந்த ஒர்க் பெஞ்சஸ் வந்து எதெல்லாம் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தோம்னா விண்டோஸ், லினக்ஸ் அண்டு மேக் ஓஎஸ். ஸோ MySQL ஒர்க் பெஞ்சஸ் வந்து இஸ் எ ஃப்ரீ கிராஃபிக்கல் டூல்ஸ். அதாவது நம்ம ப்ரீவியஸாக சொன்னோம் பிஹெச்பி மை அட்மின் வந்து கிராஃபிக்கல் மோடில் வந்து we can design creating the databases. That means creating the databases, creating the tables, views, etc. So at the same time the MySQL Workbench is a free graphical tool. So it's providing on the 5 main functionalities. One is the SQL development, data modeling, server administrations, data migrations. ஃபைனலாக நமக்கு அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கும்போது வந்து SQL என்டர்பிரைஸ் சப்போர்ட். அந்த ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் இதில் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ SQL டெவலப்மெண்ட் வரும்போது வந்து we can developing on the queries. நமக்கு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது, கிரியேட்டிங் த டேட்டா பேசஸ், வியூஸ், இண்டெக்ஸ், ட்ரிகர்ஸ் எக்ஸட்ரா. ஸோ டேட்டா மாடலிங் சொல்லும்போது வந்து we can the schema in graphically. நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து டேட்டா மாடல்ஸ் வரும்போது வந்து டயக்ராமிங் திஸ் இஸ் த அனதர் ரெப்ரசன்டேஷன்ஸ். பட் அதை வந்து நம்ம ஸ்கீமா வந்து இண்டிகேட் பண்ணலை. ஸோ ஸ்கீமா இண்டிகேட் பண்ணுறது வந்து நம்ம எந்த ஆப்ஷன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடல் பார்க்கணும் அதுக்குன்னு சொல்லி ஒரு டயக்ராம்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கீமா வந்து நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து we can supporting it. நெக்ஸ்ட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். we can create administrations on the server instance. டேட்டா மைக்ரேஷன்ஸ். இந்த டேட்டா மைக்ரேஷன்ஸ் மீனிங் வரணும்னு பார்க்கும்போது வந்து நம்ம கிரியேட் பண்ணுற டேபிள்ஸஸ் வந்து we can supporting on the earlier versions to latest versions. இயர்லியர் வேர்ஷன்ஸ்லேருந்து லேட்டஸ்ட் வேர்ஷன்ஸ் வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது நம்ம கிரியேட் பண்ணுற டேபிள்ஸை வந்து we can opening on the any software. வேறு இதே இதில் இருக்கிற வேறு எந்த ஒரு சாஃப்ட்வேர்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம MySQL டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு எம்எஸ் ஆக்சஸ்லேயோ இல்லை எம்எஸ் எக்ஸல்லையோ நம்ம அந்த டேபிள்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி பார்க்க முடியும். இஸ் அ சப்போர்ட். அட் த சேம் டைம் MySQL கிரியேட் பண்ண டேபிளில் நம்ம எம்எஸ் எக்ஸ்கியூஎல் தட் மீன்ஸ் MySQL வந்து நம்ம டேபிள்ஸை வியூ பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இம்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து MySQL என்டர்பிரைஸ் சப்போர்ட். ஸோ திஸ் இஸ் த MySQL என்டர்பிரைஸ் பேக்கப் அண்டு MySQL ஆடிட். ஃபைனலாக இந்த ஒர்க் பெஞ்ச் வந்து நம்ம யூஸ் பண்ண நினச்சோம்னா அதுக்கு வந்து நம்ம 2 சாஃப்ட்வேர் வந்து ப்ரீவியஸாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஒன்று வந்து Microsoft.NET Framework 4.5யும் இன்னொன்று வந்து Visual C++ ரீடிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் Visual Studio 2015. இந்த 2 சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ we can 2 waysல வந்து நம்ம இன்ஸ்டால் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி கன்க்ளூஷன்ஸ். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறது வந்து MySQL வந்து டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், எந்த டேபிள்ஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து டேட்டாபேஸ் கிரியேஷன்ஸ் எல்லாமே கமாண்ட் கொரிசஸ் மூலமாக பேசிக்ஸ் கமாண்ட்ஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து MySQLனா என்ன, அது ஹவு டு டவுன்லோடிங் அண்ட் இன்ஸ்டாலிங் யுவர் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும், ஸோ அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத மட்டும் நம்ம இந்த மாடியூலில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து யூனிட் 2ல் வந்து நம்மளுடைய பேஜ் நம்பர் 42லேருந்து 48 வரைக்கும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து MySQL டேட்டாபேசஸ். ஸோ ஹவு டு கிரியேட்டிங் த டேட்டாபேஸ், ஹவு டு மெயின்டைனிங் த டேட்டாபேஸ், இதை பற்றி வந்து நம்ம அடுத்த மாடியூலில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.